Daily. Taste the Daily. நீ முஞ்சா புச்சுக்கடா ஜகாவட்டே பண்றா நீ முஞ்சா ஹே பண்ணுடா நீ முஞ்சா புச்சுக்கடா ஜகாவட்டே ஆத்தாடி ஆத்தா பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது ஃபுல் என்ஜாய்மென்ட் தான் வாங்கடா ஆக்ஷன் ஆரம்பியா சீக்கிரம் ஆரம்பிக்க தெரியாம தான் அலமுதிக்கிறதுக்கு அறிவு விட்டவனே பெருசா வேணுமா இப்ப பாரியா இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடணும் ட்ரெண்ட் ஆகணும் இதுவல்லவா லட்சியம் இந்த லட்சியத்துக்காக தான் வீட்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா தமிழ் சினிமா காப்பாற்ற ஜோசப் வந்தாச்சு இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு இப்ப தளபதி விஜய் சார் துப்பாக்கியை பிடிங்க சிவகார்த்திகேயன் சார் கொடுத்தாரு பாத்தீங்களா சொல்ல முடியாது 2050ல சிவகார்த்திகேயன் சார் துப்பாக்கி பிடிங்க ஜோசப் சொல்லி என்கிட்ட கொடுக்கலாம் என்னடா சொல்றீங்க நான் வாங்கிப்பேன் நான் வாங்கிட்டு அடுத்த இதுவா மாறுவேன் நான் எதுவா உனக்கே சிரிப்பு வருது இல்லையா இருக்குதுடா ஏய் உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா கான்ஃபிடென்ட் எல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட் தான் சினிமாக்குள்ள போகணும்னா என்ன பண்ண போறீங்க ஆக்டர்ஸ் லைக் தளபதி விஜய் சார் மாதிரி சிவகார்த்திகேயன் மாதிரி லைக்கே தளபதி விஜயா ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்களே கமெண்ட் செக்ஷன் பார்த்தா தெரியும் தளபதி விஜய் சார் மாதிரியே ஆடிங்க ப்ரோ நவரசத்துல ஒரு சில ரசத்தை வந்து நான் அப்படியே உங்களுக்கு கேட்க போறேன் நீங்க அப்படியே அந்த ரசத்தை எனக்கு ஊத்தி காட்ட போறீங்க கோவம் பயங்கரமா இருக்கீங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் அழுகை கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரைறானா என் ஃபேன்ஸ் எல்லாம் ஒண்ணு குக்குத் கோமாளி ப்ரோ போகும்போது சொல்றாங்க இல்ல பிக் பாஸ் போங்கன்னு சொல்றாங்க என் ஃபேன்ஸ் பாஸ்க்குள்ள கண்டிப்பா விஜய் ரெண்டு கூப்பிட்டா நான் கண்டிப்பா போவேன் நான் ஒரு பக்கம் நீங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும் பட் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல இதுட்டு 2000 கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் தான் இருந்தது பேட் கமெண்ட் போட்டவங்க லைக் போடுவேன் நான் ஏன்னா நம்ம பேட் கமெண்ட் போட்டு நம்ம லைக் போறாரு இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாமா என்ன மனுஷன் பாரியா எல்லா கமெண்ட்டும் லைக் போறாரு பாரியா என்ன மனுஷன் பெரிய பெரிய விஷயம் ஒரே டேக் தான் தீரா அந்த ஒரே டேக் மண்டையில அடிச்சு தலையை வலிச்சுது சொப்பன சுந்தரி பண்ண பாருங்க சொப்பன சுந்தரி அதுவும் ஒரே டேக் தான் பயங்கரமான ஆளா இருக்கேடா இப்போ நான் 500 போஸ்ட் போட்டு நான் இன்ஸ்டாகிராம் போட்டு வெளியே போகலாம் சொல்லி நான் வெளியே வரலாம் நினைச்சேன் நான் சரி நம்மளுக்கு போதும் இதோட போதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் சொல்லி நினைச்சேன் நான் என் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க போவாதீங்க ப்ரோ ஃபேன்ஸ்லாம் என்ன நீ கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா இல்லையே இப்போ என்ன சொன்ன நீ 500 போஸ்ட் போட்டு நான் இன்ஸ்டாகிராம் போட்டு வெளியே போகலாம் சொல்லி நான் வெளியே வரலாம் நினைச்சேன் நான் சரி முதல்ல சொன்னீங்க அத ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன் ரெண்டாவது சொன்னீங்க என்னது என் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க போவாதீங்க ப்ரோ பெட்டு குத்து நடந்து போயிடு லைவ் டயலாக் கமெண்ட்ஸ் ஏதாவது அதுக்கு நான் இந்த பண்ணி கில்லி பத்தில பண்ணி உயிருக்கு பயந்து பாதுகாட்டு பிறகு எனக்கு கிடையாது அது டைலாக் மறந்து போச்சு ஒரு நிமிஷம் அரரூர் வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி என் கூட இன்ஸ்டாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்க ஒரு தம்பி தான் கூட்டு வந்து உட்கார வச்சுருந்தேன் நான் இந்த மாதிரி நிறையா இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ அந்த வரிசையில் இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு என்னெல்லாம் பண்ணுறாரு என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்டு இந்த இன்ஸ்டாக்குள்ளே வந்திருக்காரு எவ்வளோ விஷயங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் த ஹீரோ ஜோசப் இஸ் ஹீரோ அதானே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சிறப்பு அதுன்னு ஜோசப் இஸ் ஹீரோ அப்படிங்கிற இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க என்ன காரணம் அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வரும்போது நான் ஜோசப் தான் பேர் வச்சுருந்தேன் நான் சரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வடிச்சா நல்லா ரீச் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஜோசப் இஸ் ஹீரோன்னு வச்சேன் நான் ஃபஸ்ட்டு ஆக்டர் ஜோசப் அந்த மாதிரி வைக்கலான்னு பாரு நம்ம இன்னும் ஆக்டர் ஆகலை அது வரைக்கும் ஹீரோவாகவே இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜோசப் இஸ் ஹீரோ இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஹீரோ ஆமா அந்த மாதிரி ஓகே எப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல ஆரம்பிச்சிங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோலாம் போடலாம் நம்ம டான்ஸ் ஆடி இந்த ரீல்ஸ்லாம் பண்ணி போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிச்சு எனக்கு ஆரம்பத்தில் இந்த மாதிரி பண்ணணும்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது நான் சினி ஃபீல்டில் வரலாம் நிறைய ஆசை வந்தது 12th முடிச்சதுக்கு அப்புறமா சினி ஃபீல்டில் வரணும்னு ஆசை வந்தது அதுக்கு ஏதாவது ஆடிஷன் போகலான்னு பார்த்தோன்னா ஆடிஷன்ஸ் எதுவும் எனக்கு எப்படி பண்ணணும் யாரும் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணவும் என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு எனக்கு யாரும் கிடையாது சில பேர் சொன்னாங்க நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ண ஆரம்பிங்க ப்ரோ யூடியூப்பில் பண்ண ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க நான் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மூணுத்துலேயுமே பண்ண ஆரம்பித்தேன் நான் யூடியூப் ஃபேஸ்புக் அவ்வளோ பாப்புலர் ஆக முடியல இன்ஸ்டாகிராமில் பண்ண ஆரம்பித்தேன் கரெக்டாக 2023 மேலே ஆரம்பித்தேன் 1.5 வருஷத்துல நல்லா ரீச் வந்துடுச்சு எனக்கு. இப்போ கொஞ்சம் பாப்புலர் ஆயாச்சு. நல்லா பாப்புலர் ஆயிடுச்சு. நல்லாவே பாப்புலர் ஆயாச்சு. வீடியோ எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்வளவு வியூஸ் போகுது வீடியோஸ்லாம்? இப்போ அதிகபட்சமா ஒரு வீடியோ வந்து 8 மில்லியன் போயிடுது. 8 மில்லியன் 6 மில்லியன் போயிடுது.
8 மில்லியன் வரைக்கும் வியூஸ்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. வெளியில ரெகனைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா? ஜோசப் நீங்க தானே அப்படி சொல்லிட்டுலாம் கேட்பாங்களா? நிறைய பேர் கேட்குறாங்க, செல்ஃபி எடுத்துருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. வெளியே போகும்போது நீங்க ஜோசப் பிஸ்கட்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க என்ன. நிறைய பேர் உங்களை பார்த்துருக்க சொல்லி செல்ஃபிலாம் எடுப்பாங்க. அதெல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும், ஜாலியா இருக்கும். என்னெல்லாம் பண்ணுவீங்க இன்ஸ்டாகிராம்ல? டான்ஸ் மட்டும் தான், டான்ஸ் வச்சு பண்ணுவேன் நான். ஏதாவது ஆக்டிங் வீடியோஸ் வரணும்னா அதை வச்சு பண்ணுவேன் நான், எடிட்டிங் பண்ணி ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேன். என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்றீங்க? ஜோசப் பத்தி சொல்லுங்க. ஜோசப் இன்ஸ்டாகிராம்ல நம்ம அப்புறம் வரலாம். ஜோசப் பத்தி சொல்லுங்க. ஜோசப் வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க, என்ன பண்றாங்க ஜோசப்? நான் எங்க வீட்டில் வந்து அம்மா அப்பா, நான் வீட்டுக்கு ஒரே பையன். நான் 12th ஃபெயில் தானே, அதுக்கு மேலே நான் படிக்கவே இல்லை. நான் காலேஜுக்கும் போகல. 12th ஃபெயிலா? ஆமா. ஸ்கூலுக்கு போற வயசுல ஸ்கூலுக்கு போகாம ஏன் உயிரை வாங்குறீங்க? அதுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் வரலன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டடீஸ் மேல இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டீங்களா? அப்படியே விட்டேன் நான். அதுக்கு மேலே 12th இப்போ உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு? இப்போ எனக்கு 21 வயசு ஆகுது. 21? ஆமா. அப்ப 12th நீங்க அந்த கொரோனா டைம்ல 2022 10th பாஸ் பண்ணி விட்டாங்க, 11th பாஸ் பண்ணாங்க, 12th எக்ஸாம் வச்சிட்டாங்க. ஐயோ, எனக்கு பிடிக்காத பயாலஜி குரூப் வேற, என்னால சரியா ஸ்கோர் பண்ண முடியல. சரி அதனால அப்படியே விட்டேன் நான். ஓகே. மற்றபடி பார்ட் டைம்ல ஜாப்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். அதுக்கு 12th எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி 12th ரீ எக்ஸாம் அப்படியே விட்டேன். வீட்ல என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் திட்டினாங்க, அதுக்கப்புறமா போக அப்படியே மறந்து விட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க வீட்ல? எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க? ரீ எக்ஸாம் எழுத மாட்டேன்னு ஃபெயில் சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே பரவாயில்ல விடு, ஏதாவது நல்ல வாய்ப்பு வேற ஏதாவது கிடைக்கும், பார்த்துக்கலாம், உனக்கு என்ன பிடிச்சிருந்தோ அதே ஃபாலோ பண்ணி பண்ணுன்னு சொல்லி விட்டாங்க. அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வீட்ல? அப்பா வந்து செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். காலேஜ் போகணும், காலேஜ் போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே காலேஜ் போவாங்க, எல்லாம் இருப்பாங்களா? நிறைய பேர் போனாங்க. மோஸ்ட்லி எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறதே அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாரும் கிடையாது எனக்கு. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் அப்பப்போ சில பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க. இந்த இன்ஸ்டாகிராம்குள்ள வந்து பாப்புலர் ஆனதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாக வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அவங்களாம் சொல்லிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் பேசுவாங்களா? அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது. அப்படியே லைட்டா இது வரா மெயின்டைன் பண்ணி சொல்லுவாங்க. பேசினா அப்படியே விட்டுட்டா போகுது. இப்போ நீ தொடர்ந்து பண்ணு ப்ரோ, பண்ணுடா, ஒரு 5 வருஷம் தொடர்ந்து பண்ற, கண்டிப்பா நல்லா பாப்புலர் ஆகும்டா, எங்களுக்குலாம் வர மாட்டேங்குதுடா, உனக்கு நிறைய இது கிடைக்குதுடா, நீ தொடர்ந்து பண்றான்னு சொன்னாங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களாம் காலேஜ் பண்ணுவாங்க, ஒர்க் பண்றாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதுக்கப்புறம் அப்படியே விட்டேன். சினி ஃபீல்டு போனோம்னா மெயின் ஒரு இதுவாக வச்சுக்கிட்டு நடுவில் பார்ட் டைம்ல ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்ட் டைமா? ஹைடெக் ஆஃபீஸ் ஸ்டாஃபா இந்த மாதிரி கிடைக்கிற ஜாப்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்பப்போ என்னென்ன பண்ணுவேன் நான். ஓகே. நடுவில் இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் கூப்பிட்டாங்கன்னா அதுக்கும் போறது. மெயினா இதுதான் வச்சிருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போடணும், அதுதான் மெயின் இதுவாக வச்சுக்கிட்டு சரி ட்ரெண்ட் ஆகணும், ஃபேமஸ் ஆகணும், அதேதான். இது வல்லவா லட்சியம். இந்த லட்சியத்துக்காக தான் வீட்டுல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்களா? எப்போ அந்த ஆசை வந்துச்சு? ஒருவேளை 12th ஃபெயில் ஆயிட்டு அடுத்து நம்ம படிக்கிறதுக்காக பிடிக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களா? இல்ல இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஃபேமஸ் ஆகிட்டோம்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகலான்ற ஒரு யோசனையில இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள உள்ள வந்துட்டீங்களா? இப்போ அதாவது இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் வரும்போது நம்ம ஒரு 100 வீடியோ போட்டா போதும், அதோட நம்ம விட்டுடலாம்னு சொல்லி பார்த்தேன். நான் 100 வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டேன் நான். சரி திரும்பவும் பண்ண ஆரம்பிச்சேன் பாருங்க. ஒரு 200 வீடியோஸ்க்கு அப்புறமா வச்சுக்கோங்க 2 மில்லியன் ஒரு வீடியோ வந்தது. அது வந்த உடனே அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு, 2 மில்லியன் வந்தோடனே எல்லாம் ஷேர்ல நல்லா போச்சு. தொடர்ந்து அதே மாதிரி பண்ணணும்னு ஆசை வந்தது. என்ன வீடியோக்கு 2 மில்லியன் வந்துச்சு? அதிரடி சாங், அந்த மார்க் ஆண்டனி படத்துல வருமே அந்த சாங் 2 மில்லியன் தாண்டிடுச்சு. இப்போ 2.7 மில்லியன் வந்துருக்கிற சாங். அதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு 1 மில்லியன் வந்த சாங். அது வந்து அதே மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பேட் ஆஸ்மா பண்ண பாத்தீங்கன்னா அதுவும் 1 மில்லியன் எல்லாம் 1 மில்லியன் வந்ததே இருந்தது. தொடர்ந்து இதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஒரு 500 போஸ்ட் போடலாம், நம்ம ஆசை ஒழிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஒரு 500 போஸ்ட் போட்டாது. இப்போ 500 போஸ்ட் 600 போஸ்ட் வந்துட்டேன். இப்போ நான் 500 போஸ்ட் போட்டு நான் இன்ஸ்டாகிராம் போட்டு வெளியே போகலாம் சொல்லி நான் வெளியே வரலாம்னு நினைச்சேன். நான் சரி நம்மளுக்கு போதும், இதோட போதும், ஸ்டாப் பண்ணிக்கலாம் சொல்லி நினைச்சேன். நான் என் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க போவாதீங்க ப்ரோ, நீங்க தான் ப்ரோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர் எல்லாருமே மெசேஜ் பண்ணிருந்தாங்க. என்ன ஃபேன்ஸ்லாம் என்ன நீ கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா? இல்லையே. இப்போ என்ன சொன்ன நீ? 500 போஸ்ட் போட்டு நான் இன்ஸ்டாகிராம் போட்டு வெளியே போகலாம் சொல்லி நான் வெளியே வரலாம்னு நினைச்சேன். நான் சரி முதல்ல சொன்னேன், அதை ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது சொன்னேன் என்னது? என் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க போவாதீங்க ப்ரோ பெட்டு குத்து நடந்து போயிரு. ஸ்டோரியிலே சரி, அப்புறமா மெசேஜ் நீங்க வெளியே போற வீடியோ போட்டீங்களா? நான் இன்ஸ்டாகிராம் வந்து இதோட நான் இன்ஸ்டாகிராம் மட்டும் வெளியே போக சொன்னா அப்படி நீங்க போட்டீங்களா? இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில போட்டேன் நான். இதோட நான் ஸ்டாப் பண்ணி சொன்னேன். ப்ரோ வரீங்க ப்ரோ, நீங்க தொடர்ந்து கண்டினியூஸா பண்ணுங்க ப்ரோ, நீங்க தான் என்டர்டைன்மெண்ட் ஸ்ட்ரெஸ் பர்சன் சொன்னாங்க. எங்க அண்ணாவோட ஃப்ரெண்ட், அதாவது எங்க பெரியமாவோட அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, அவங்க ஒர்க் பண்ண கம்பெனி ஃபேன்ஸ் எல்லாமே எனக்கு ஃபேன்ஸா இருக்கிறாங்க. காஞ்சிபுரம், ஆமா ஸ்ரீபெரும்புத்தூர், அங்க இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ஃபேன்ஸா இருக்காங்க. என் வீடியோஸ் எல்லாரும் பார்க்க சொன்னாங்க. சரி ஓகே
நம்ம திரும்பவும் கம்பேக் கொடுப்போம் சொல்லிட்டு நான் திரும்ப வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் பாருங்க. இப்போ லாஸ்ட்டாக டிசம்பர் மாதத்துல இருந்து தான் எனக்கு நல்ல ரீச் வந்தது. இது வரைக்கும் நல்ல ரீச் வந்ததே இல்லை. லாஸ்ட் ஒரு 30 நாளில் மட்டுமே என்னோட மொத்த வியூஸ் 3 கோடி வியூஸ். என்னோட மொத்த ரீல்ஸ் சேர்த்து ஒரு 50 ரீல்ஸ் போட்டேன் மொத்தமாக சேர்த்து. அதில் இந்த தெப்பலு படுத்த ராஜான்னு சொல்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிஸ்கு சாங் கிஸ்கு தெலுங்குல பண்ண தெலுங்குல பண்ண நான் ஸ்ரீலீலாவே லைக் போட்டிருக்காங்க. எனக்கு செம்ம ஹாப்பி எனக்கு. ஆஹா இதே மாதிரி நிறைய பேர் நம்ம லைக் போடணும் நம்ம வீடியோஸ் நல்லா பாப்புலர் ஆகும் சொல்லிட்டு நான் தொடர்ந்து இதே மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் இப்போ என்னோட டார்கெட் 1000 வீடியோ என்னோட பேஜ்ல போடணும். அதனால நான் டார்கெட்டா வச்சு அதுக்கப்புறமா 1500 அதுக்கு எப்படி தெரியாது. இப்போதைக்கு என்னோட டார்கெட் 1000 வீடியோஸ் போடுறது நிக்குது. இப்போ கிட்டத்தட்ட 610 வீடியோ போட்டேன் நான். இன்னும் 400 வீடியோ இருக்குது. இப்போ பண்ணுவோம் வாரத்துக்கு ஒரு 10 அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். நாளைக்கு எத்தனை வீடியோ போடுவீங்க? அது ட்ரெண்டிங் சாங்ஸ் நான் பார்ப்பேன். நான் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அதுக்கு தவிர மாதிரி பார்த்து பண்ணுவேன். நான் ஐடியா வரும் எனக்கு திடீர்னு நம்ம இதை பண்ணுவோம், திடீர்னு நம்ம கட்டையை எடுப்போம், திடீர்னு நம்ம ஏதாவது குடிப்போம், இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஐடியா வரும். வண்டியில் ஓட்டுவோம் சொல்லிட்டு அப்படி வரும்போது நான் பண்ணிவிடுவேன் நான். சரி இதுக்கு நடுவில் நீங்கள் எங்கேயுமே எனக்கு சினிமாவுக்குள்ளே போகணுன்ற ஆசை அப்படின்றத சொல்லவே இல்லையே. ஒரு இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கிறேன், 100 வீடியோ போடுறேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன், திருப்பி 200 வீடியோ போடுறேன், திருப்பி விட்டுட்டேன், திருப்பி 500 வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து திருப்பி போட சொல்கிறாங்க, அது 600 மாறுது. இந்த 600 1000க்கு போக போகுதுன்றது. இதுக்கு நடுவில் எங்கேயுமே சினிமாவுக்குள்ளே தான் நான் போகணுன்ற ஆசை எனக்கு இதனால தான் நான் சினிமாவுக்குள்ளே போகணுன்ற ஆசை வந்துச்சுன்றதை நீங்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லை. அதாவது சினிமாவுக்குள்ளே போகணுன்னு எனக்கு விருப்பம் இருக்குது. யாராவது என் வீடியோஸ் பார்ப்பாங்களா, இந்த மாதிரி பெரிய பெரிய என்னை கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணுறேன். நானா தேடி போனா அது வீட்டில் அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. வீட்டில் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் சொல்லிட்டீங்களா வீட்டில் சினிமாக்குள்ளே தான் போக ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் பண்ணும்போதே இதெல்லாம் நீ விட்டு இதெல்லாம் தேவையில்லை நீ விட்டு சொன்னாங்க. எனக்கு ரீச்சே இல்லாத பண்ண 100 வீடியோ போடும் போதெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது இதெல்லாம் விட்டுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே எனக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டாங்க. நான் தினமும் வீடியோ போடணும்னா தினமும் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் ஆமாம் அந்த மாதிரி கேட்குறாங்க. சரி நானும் நல்ல வாய்ப்பு வரட்டும் சொல்லி வெயிட் பண்ணியிருக்கேன். நான் என் ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்று குக்கூத் கோமாளி ப்ரோ போகும்போது சொல்றானுங்க, இல்லை பிக் பாஸ் போகும்போது சொல்றாங்க என் ஃபேன்ஸ் பாஸ்க்குள்ள. ஆமா அடுத்த பிக் பாஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு கண்டிப்பா விஜய் டிவி கூப்பிட்டா நான் கண்டிப்பா போவேன். நான் இப்போ 12th நம்ம வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டோம். இப்போ அடுத்த கட்ட லெவல் என்ன பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு. என்னவா ஆகணும், இல்லை என்ன வருமானத்துக்கு என்ன பண்ணணும், அப்பா அம்மாக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா? அப்போ இப்போதைக்கு எதுவும் இது இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அதுக்கப்புறமா வந்து மற்றதெல்லாம் சினி ஃபீல்டு மெயினாக வச்சுருக்கேன். வாய்ப்புக்காக நான் தொடர்ந்து வீடியோஸ் போட்டுனே தான் இருப்பேன். நான் அதுக்கப்புறமா கடல் விட்ட வழின்னு சொல்லி அப்படியே பண்ணுவேன் நான். ஆனால் இன்ஸ்டாகிராம் விட மாட்டேன். எனக்கு வாய்ப்பு வருதோ இல்லையா இன்ஸ்டாகிராம் விட மாட்டேன், பண்ணிட்டே தான் இருப்பேன். நான் இன்ஸ்டாகிராம் விட மாட்டேன். இன்ஸ்டாகிராம் உங்களை விடாது, நீங்கள் இன்ஸ்டாகிராம் விட மாட்டேன். சிறப்பு சிறப்பு. ஸோ இப்போ உங்க வீடியோஸ்ல வியூஸ் போகுது, ஷேர் போகுது, லைக் போகுது, இது எல்லாத்தையும் தாண்டி கமெண்ட் செக்ஷன் ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் பார்ப்பீங்களா? ஃபர்ஸ்ட் வருஷம் சொன்ன பண்ணி 2 மில்லியன் வியூஸ் போச்சு சொல்லிட்டு 3000 கமெண்ட்ஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 கமெண்ட்ஸ் பேட் கமெண்ட்ஸ் தான் இருந்தது. அப்புறம் நான் படிக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்தது. நடுவில் போன வருஷத்தில் கமெண்ட் செக்ஷனை ஆஃபில் போட்டேன் பாருங்க. என் வியூஸ் ஷேர் எல்லாமே அப்படியே குறைஞ்சி வந்துடுச்சு பாருங்க. என்னால் திரும்ப எந்திரிக்கவே முடியல. இன்ஸ்டாகிராம் மட்டும் ரொம்ப இறங்கி போயிட்டேன். என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. திரும்ப கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி விட்டேன் பாருங்க. 22,000 கமெண்ட்ஸு, 18,000 கமெண்ட்ஸு, 10,000 கமெண்ட்ஸ்லாம் வருது. படிப்பேன் நான், எல்லாமே படிப்பேன், எல்லாத்துக்குமே லைக் போடுவேன். பேட் கமெண்ட் போட்டு லைக் போடுவேன் நான். ஏன்னா நம்ம பேட் கமெண்ட் போட்டு நம்ம லைக் போறாரு, அப்போ நம்ம இந்த மாதிரி பேட் கமெண்ட் போடும்போது சில பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் சொல்லியிருக்காங்க, என்ன மனுஷன் பாரியா எல்லா கமெண்ட்டும் லைக் போறாரு பாரியா, இப்போ இதை போய் திட்டிங்க நிறைய பேர் சொல்றாங்க. என்ன மனுஷன் அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், எல்லாத்துக்குமே லைக் போடுவேன் நான். ஷேர் மார்க்கெட் மாதிரி பேசுறீங்களே, க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தேன், டவுன் ஆயிடுச்சு, திருப்பி ஓப்பன் பண்ணி விட்டேன், ஹை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ கடந்த ஒரு 6 மாசமா என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் 12,000 தான் இருந்தது. இப்போ ஒரு 20 டேஸ்லேயே 18,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ இந்த 20 நாள்ல 30 நாள் 18,000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. 20,000 வரப்போகுது ஃபாலோவர்ஸ். கிட்டத்தட்ட 20,000 ஃபாலோவர்ஸ் வரப்போகுது. அப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கேன் நான். சிறப்பு சிறப்பு. சினிமாக்குள்ள போகணும்னா என்ன பண்ண போறீங்க? சினிமாவில் போய் என்ன பண்ணணும்னு ஆசை இருக்கு இப்போ? ஆக்டர்ஸ் லைக் தளபதி விஜய் சார் மாதிரி. லைக்கே தளபதி விஜயா? ஆமா, எனக்கு அவர்தான் இன்ஸ்பிரேஷன். அவர்தான் டான்ஸ் எல்லாமே அவரை மாதிரியே கத்துக்கிட்டது எல்லாமே அதேதான். நிறைய பேர் சொல்லுவாங்களே கமெண்ட் செக்ஷன் பார்த்தா தெரியும், தளபதி விஜய் சார் மாதிரியே ஆறீங்க ப்ரோ, நீங்க அவர் மாதிரியே இருக்கீங்க ப்ரோ, எல்லாமே அதே சொல்லுவாங்க.
இப்போ ஒரு இது கமெண்ட்ஸ்ல நான் அந்த மாதிரிலாம் கமெண்ட் பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நான் தள்ளும் போதுல வேற கமெண்டா தான் இருந்துச்சு. எனக்கு எல்லா வேற மாதிரி தான் வரும். சில நீங்க ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்களா? லைக் பண்ணி வச்சிருப்பேன், பின் பண்ணி வைப்பேன் நான் கமெண்ட்ஸ் எல்லாமே. அதுக்கெல்லாம் நான் மெசேஜ் பண்ணுவேன், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் சொல்லி போடுவேன் நான். நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நடுவில் என்னோட ஜோசப் பீஸ் ஹீரோ வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, ஜோசப் பீஸ் தளபதி நான் மாத்தினேன் நான். நிறைய பேர் ஃபேன்ஸ் கேட்டாங்க, என்னோட போலீஸஸ்ல வந்து ஜோசப் இஸ் ஹீரோவா, ஜோசப் இஸ் தளபதியா, ஜோசப் இஸ் சூப்பர் ஸ்டாரான்னு வச்சேன். தளபதி தான் ஓட்டு 500 பேர் மேலே ஓட்டு போட்டாங்க. சரி ஓகே, ஓட்டு போட்டாங்க. சரி ஓகே, ஜோசப் இஸ் தளபதினே வச்சேன் நான். நடுவில் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருந்தது எனக்கு. சரி தளபதி ஜெயிச்சார், அவர் மட்டும்தான் நம்மளே வாயை தந்து சொல்றோம், நம்ம இருக்கிற இந்த பேரு ஃபேன்ஸ் கூப்பிட்டு போட்டோம், நம்மளுக்கு அந்த பேர் தேவையில்ல, நம்ம ஜோசப் ஹீரோவாவே சொல்லிட்டு ஃபேன்ஸ் தளபதின்னு கூப்பிடுறாங்களா? நிறைய பேர் கூப்பிட்டுனாங்க. என்னங்க சொல்றீங்க? தலைவா ஜோசப், தளபதி ஜோசப், அப்புறமா கடவுளே ஜோசப் சொல்லி கூப்பிடுறாங்க. உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல நாங்க. ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எல்லா கமெண்ட் செக்ஷன்ல வந்து 2000 கமெண்ட்ஸ் வருது. அவ்வளவு படிக்கிறேன் நானு. 5 நிமிஷத்துக்கு 100 கமெண்ட் வருது எனக்கு இப்போ. அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துதான் இருக்குது. சரி, ஜோசப்க்கு என்ன பேர் கொடுத்தா நல்லா இருக்கும்? இப்போ நான் இன்ஸ்டாகிராம் கூட இருக்கிற வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராம் ஹீரோன்னு கூப்பிட்டாலே எனக்கு அது போதும். இன்ஸ்டாகிராமோட ஹீரோ, இன்ஸ்டாகிராம் ஹீரோ. சினிமாக்குள்ள போயிட்டாங்கன்னா, சினிமாக்குள்ள போனதுக்கு அப்புறமா அப்ப என்ன வருதுன்னு பாப்போம். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு ஐடியா வரல. நம்ம ஃபேன்ஸே முடிவு பண்ணதை பொறுத்து தான் இருக்குது. அது அவங்க என்ன சொல்றாங்க, ஃபேன்ஸே ஒரு பேர் கொடுக்கட்டும், நல்ல பேரா நமக்கு நல்ல பேரா கொடுக்கட்டும், அதுக்கேத்தாப்புல போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க. சிறப்பு. ஸோ இப்போ ஒரு சின்ன செக்மெண்ட், என்னோட ஃபேவரட் செக்மெண்ட் இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறைய பேர்லாம் வருவாங்க நம்ம இதில் வந்து நிறையா இன்டர்வியூஸ்லாம் இந்த மாதிரி சினிமாக்குள்ளே போகணுன்ற ஆசை இருக்குன்றலாம் வரவங்கலாம் அவன் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்களோட நடிப்பு திறனை வந்து எனக்கு லைவாக பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அவங்க எப்படி நடிச்சு காட்டுறாங்க லைவா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆசையாக இருக்கும். நான் அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சில ரசங்கள், நவரசத்தில் ஒரு சில ரசத்தை வந்து நான் அப்படியே உங்களை கேட்க போகிறேன். நீங்கள் அப்படியே அந்த ரசத்தை எனக்கு ஊற்றி காட்ட போகிறீங்க. இதை எங்கே ஊத்துறது? என் தலையில ஊத்து. அன்பு. அன்பு கொஞ்சம் குறையுது பாரு. அன்பு சும்மா வாரி வழங்க. என்னது அன்பு? அப்படியே அன்பு கொடுக்குறீங்களா? கை பிடிச்சி அப்படியே அன்பு. சரி. கருணை. என்னடா கோயில் மாடு மாதிரி பாக்குற? சரி ஓகே. ஏதோ கோவம். பத்தல. பயங்கரமா இருக்கீங்க. வந்துருச்சு. ஓகே. காதல். துக்கம், சோகம், அந்த மாதிரி. இப்போ வந்து எக்ஸ்ட்ரீம் அழுகை. கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரைறானா? பரவாயில்லையே, சொல்ல ஸ்பாட்ல எல்லாத்தையும் பண்ணிடுறீங்களே. எல்லாம் பிராக்டிஸ். நான் வீடியோ பண்ணும்போதே எல்லாத்துக்குமே ஒரு 5-6 டேக் எடுப்பேன் நான் எல்லாத்துக்கும். அப்ப நீங்க ஒரு டேக் ஹீரோலாம் கிடையாதா? சிங்கிள் டேக் ஹீரோ. சில இதெல்லாம் ஒரு டேக் நம்ம ஒரு டேக்ல பண்ணா வச்சுக்கோங்களேன். இது நம்ம பாப்போம், ஒரு வீடியோ பாப்போம், நம்ம ஒரு டேக்ல பண்ணா இது ஒரு குறை இருக்குது, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணா இன்னும் நல்லா போவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றா பண்ணுவேன் நான். எந்திரன் சாங் சொன்ன பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் ஒரே டேக் தான் பண்ணேன். என்ன பாட்டு அது? எந்திரன் 8 மினிட் வச்சு பண்ணேன். அக்கனின் அரசன் நான், காமுற்ற கணினி நான், எந்திரா அந்த சாங் ஒரே டேக் தான் பண்ணது, நல்லா ரீச் ஆச்சு. அது இந்த கீழே விழுந்து கொம்பு எடுப்பேன் பாத்தீங்களா, இந்த வெர்சல் இல்ல, மனதில் விதைத்த வார்த்தை நினைவிருக்கும் தீரா தீரா அந்த கொம்பு சுத்தம், அதுவும் ஒரே டேக் தான். ஒரு டேக் தானே? அதெல்லாம் ஒரே டேக். மண்டையில அடிச்சு தலையை வலிச்சுது, கால் அடிச்சு தூக்கி போடலாம், அதெல்லாம் ஒரே டேக்ல பண்ணதுதான். சொப்பன சுந்தரி பண்ண பாருங்க, சொப்பன சுந்தரி நான், அதுவும் ஒரே டேக் தான். காஞ்சனா பண்ண பாருங்க, வந்துட்டான் அதுவும் ஒரே டேக் தான். இந்த மாதிரி பெரிய விஷயம்லாம் ஒரே டேக் தான். கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப் மட்டும் 5-6 டேக் போகும். டான்ஸ்ல எங்க கத்துக்கிட்டீங்க? நானே ஓன் ஸ்டெப் தான். தளபதி விஜய் சார் இருந்து ஓன் ஸ்டெப்ஸ் எல்லாமே ஓன் ஸ்டெப்ஸ். டான்ஸ் கிளாஸ் நான் போனதே கிடையாது, ஆக்டிங் கிளாஸ் நான் போனதே கிடையாது, எல்லாமே ஓன் தான் எல்லாமே. ஆனா நீங்களாவே லேர்ன் பண்ணிட்டீங்க? எல்லாம் நானே தான் பண்ணிக்கிட்டேன். சரி, இப்போ ஒரு லைவா ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஏதாவது ஒரு டைலாக், ஃபேவரட் டைலாக் உங்களோட, நீங்க நடிச்சதுல ரொம்ப ஃபேவரட்டான டைலாக், இந்த டைலாக் வந்து அதிகமா ரீச் ஆச்சு, நான் வந்து ஈஸியா வந்து பண்ணுவேன், ஆனா அதே முகபாவனோட நான் பண்ணுவேன்ற மாதிரி ஏதாவது டைலாக் இருக்கு அவங்க கிட்ட? விஜய் சார் டைலாக் 2-3 டைலாக் இருக்குது, ரஜினி சார் டைலாக்கும் இருக்குது. எங்க பண்ணி காட்டுங்க.
கியாரே செட்டிங்கா வேங்க மாமா ஒத்தையில நிக்க டீலர்னா மொத்தமா வாங்கல. ஏன் இப்படி பாக்குறாரு? உங்ககிட்ட பயந்தா மாதிரி டாக்டர் பேஷண்ட் மாதிரி வெளியில ரவுடி மாதிரி எனக்குமே 3 முகம் இல்லை, ஒரே முகம் தான். ஓ அலம்ப பார்த்தவன் உங்கப்பா விசில கேட்டவன் தலைவர் நிரந்தரம். ஓ பிஜிஎம் நீங்களே? ஓகே, நானே பிஜிஎம் போறேன். சூப்பர்ல. அடுத்து Hey, I'm waiting. நான் அந்த ஹிந்தி டைலாக்லாம் பேச போறேன்னு நினைச்சேன். நீ அதை சிரிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னே ஓகே, ஏதாவது நல்ல பெரிய தளபதி டைலாக்கா? ஏதாவது பெரிய தளபதி டைலாக்லாம் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். என்ன பண்ண இல்ல, அதான் உங்களுக்கு தெரிஞ்ச தளபதி டைலாக் ஏதாவது? டைலாக் மோஸ்ட்லி பண்ண மாட்டேன், ஒன்லி டான்ஸ் இது மட்டும் பண்ணுவேன் நான். புஷ்பா படத்துல ஒரு டைலாக் பண்ணேன் நான். நீ முன்ஜா பூச்சி கடா ஜகாவட்டு முட்டனா புடிச்சிட சிண்டிகேட்டு மறுபடியும் தூக்குவாண்டா கோடாலி கூலியாக போறேன்டா காடேரி. சூப்பர் சூப்பர், அருமையா இருந்துச்சு. இது என்னன்னா ஓகே, ஒரு பக்கம் ஜாலியா இருக்கு, ஒரு பக்கம் நீங்க பண்றதெல்லாம் இருக்கட்டும். பட் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்துட்டு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தேவையில்லாம பண்றீங்க, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, போய் வேலையை பார்க்க வேண்டியதானே. அதெல்லாம் தாண்டி முக்கியமா திவாகரோட தம்பியா அப்படின்ற கமெண்ட் நிறைய வருமே உங்களோட. பல கமெண்ட் வந்ததுங்க. நான் அப்புறம் தான் அவர் வீடியோஸ்லாம் நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். நான் அவர் வீடியோஸ்லாம் பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். நிறைய பேர் குட்டி திவாகர் ஃபேனா ப்ரோ நீங்க சொல்லி போட்டு நான் நிறைய பேர் திவாகரை பார்த்து நீங்க உள்ள வந்திருக்கீங்களான்ற மாதிரியா? அந்த மாதிரிலாம் போறாங்க. என்னோட டார்கெட், என்னோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் சார், ரெண்டாவது சிவகார்த்திகேயன் சார். இவங்க 2 பேர் மட்டும்தான். இவங்க 2 பேர் என்னன்னா முக்காவாசி எல்லாமே கத்துக்கிட்டு நான் ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கிறது. டான்ஸ் மோஸ்ட்லி தளபதி விஜய் சார் கிட்ட இருந்தா. நடிப்புல யார்கிட்ட இருந்து கத்துக்கிறீங்க? எல்லா ஆக்டர்ஸும் கலந்தாம எல்லார்ட்ட இருந்துமே. சூர்யா சார், சிவகார்த்திகேயன் சார், தனுஷ் சார், விக்ரம் சார், இவங்க இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு பாவம். இந்த கமலஹாசன் சார் அவங்கலாம் கொஞ்சம் அவர்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம்ல. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கமல்ஹாசன் சார் அவரும் நான் படம் மோஸ்ட்லி பார்த்தது கிடையாது. இந்த விக்ரம் இதெல்லாம் மட்டும் தான், இந்த தசவதாரம் மட்டும் தான் பார்த்துருக்கேன் நான். இவங்க தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ரஜினி சாரை விட்டேன், அவர்கிட்ட ஸ்டைலே கத்துக்கினது. இந்த ஹுக்கும் ஸ்டைலு, அதுக்கப்புறமா இந்த ஸ்டைலு இது எல்லாமே அவர்கிட்ட தான் கத்துக்கிது. ஸ்டைல்னாலே அவர் தான் ஃபுல் வந்து எல்லாமே அவங்ககிட்ட தான் கத்துக்கிட்டோம். இப்போ ஹுக்கும் பாட்டம் போட்ட பாட்டு வந்து ஆமா, அந்த கண்ணாடி இப்படி பண்ணிட்டு 1 மில்லியன் வரப்போகுது. இப்படி வந்து பண்ண பாருங்க, அது 1 மில்லியன் வரப்போகுது. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. நல்லா பரவாயில்ல, யூடியூப்ல கூட அவங்களுக்கே அவ்வளவு வியூஸ் போக மாட்டேங்குது, உங்களுக்கு எல்லாம் போயிருது அந்த அளவுக்கு. சரி, இப்போ தளபதியை வந்து நீங்க ஃபேமஸா எடுத்திருக்கீங்க. இப்போ கோட்டு படத்துல வந்து தளபதி நடிச்சிட்டு இருந்தாருல்ல, இப்போ அந்த கிளைமேக்ஸ்ல துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் வரும்ல, ஒருவேளை அந்த இடத்துல துப்பாக்கி பிடிங்க ஜோசப்ன்ற மாதிரி உங்களுக்கு அந்த கேரக்டர் கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நான் எங்கேயோ போயிட்டு இருப்பேன். இப்ப தளபதி விஜய் சார் துப்பாக்கியை பிடிங்க சிவகார்த்திகேயன் சார் பாத்தீங்களா, சொல்ல முடியாது. 2050ல சிவகார்த்திகேயன் சார் துப்பாக்கி பிடிங்க ஜோசப் சொல்லி என்கிட்ட கொடுக்கலாம். என்னடா சொல்றீங்க? நான் வாங்கிப்பேன். நான் வாங்கிட்டு அடுத்த இதுவா மாறுவேன் நான். எதுவா? அவையிட பொறுத்து இருக்குது. உனக்கே சிரிப்பு வருது இல்லையா? இருக்குதுடா. டேய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்ஃபிடென்ட், எல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட் தான் தல. சத்தியமா இப்போ என்னன்னா அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் ஏன் எங்களுக்குலாம் வரமாட்டேங்குது நான் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். அதுதான் லிட்ரலி என்ன மாதிரி நிறைய பசங்க யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஏன் நமக்கு வரமாட்டேங்குது. இப்போ நான் திவாகரை பார்க்கும்போது சரி, இப்போ நீங்க பேசும்போது நிறைய பேரை பார்க்கும்போது ஏன் இந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எங்களுக்கு வரமாட்டேங்குது, இந்த ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இவங்களுக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கிறத நான் மோஸ்டா யோசிச்சது. ஏன்னா இப்போ நீங்க லைவா எனக்கு பண்ணி காமிச்சிங்களா 2000 இப்ப என்ன 25 இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? இப்போ 21 வயசு. 2050லனா ஒரு 46 வயசு வந்துடும் உங்களுக்கு. சோ அந்த டைம்ல சிவகார்த்திகேயன் வந்து உங்ககிட்ட அந்த துப்பாக்கியை வந்து கொடுக்குற மாதிரி, அதுக்குள்ள அந்த துப்பாக்கி நீங்க வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ விஜய் சாருக்கு எப்படி ஒரு துப்பாக்கி படம் ஒரு நல்லா அமைஞ்சு அவருக்கு நல்லா ஹிட் போட்டு ஒரு மாறி வந்தாரு பாத்தீங்களா? மாறி கிடையாதுல்ல, எங்கேயோ போனாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. சிவகார்த்திகேயன் சாருக்கு நம்ம அமரன் படம், நான் அமரன் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. 2 வாட்டி தேட்டர்ல படம் நான், அவருக்கு 2 வாட்டி தேட்டர்ல படம் நான், இன்னும் கூட என் போன்ல வச்சிருக்கேன் அமரன் படத்தை நான். அது எப்படி ஒரு மாதிரி வந்தது. நம்மளுக்கு என்னென்ன படம் அமையும், கண்டிப்பா அமையும். நான் கண்டிப்பா பிக் ஸ்கிரீன்ல வருவேன். நிறைய ஃபேன்ஸ் கேட்கறேன் எப்ப பிக் ஸ்கிரீன் சொல்லிட்டு, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பா நான் வருவேன் நான். நீ ஆக்சுவலா நிறைய ஃபேன்ஸ் வந்து என்னை தளபதின்னு கூப்பிடுறாங்க, நிறைய ஃபேன்ஸ் வந்து என்னை வந்து பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணுன்றாங்க, நிறைய ஃபேன்ஸ் வந்து என்னை வந்து சூப்பர் ஸ்டார்.
ஆனா நானும் உங்க வீடியோஸ்லாம் வந்துட்டு போய் கமெண்ட்ஸ்ல பாக்குறேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் கூட எனக்கு சிக்கவே மாட்டேங்குது என் கண்ணுல. ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறேன். நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் படிக்கும் போதெல்லாம் அந்த பேட் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் லைக் போடுறாங்க பாருங்க, அதனால அது ஃபர்ஸ்ட்டுக்கு போயிடுது. நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போயிடுது. அதனால 10,000 கமெண்ட்ஸ் சொன்னா எல்லாம் கீழே போயிடுது. அப்ப நீங்க வளரக்கூடாதுன்னு தடுக்குறாங்க நிறைய பேர். அப்போ அப்படிதானே, எங்க வளர்ந்துருவாங்களோ, எங்க இவன் வளர்ந்து போயிருவானோ அதெல்லாம் சொல்றாங்க. ப்ரோ ஃபேஸ் ஜோக்கர் மூஞ்சி போடுறாங்க, ஆனா ப்ரோ கான்ஃபிடென்ட் இந்த ஒரு ஃபேஸ் வரும் பாத்தீங்களா, அந்த வந்துட்டு இப்படி மேல போகும் அவர் அம்புக்குறி, அதெல்லாம் மோஸ்ட்லி போடுறாங்க. அப்ப அதே கான்ஃபிடென்ட்டா வச்சு நான் பண்றேன். நான் ஃபுல்லா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் தான் உங்களை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து போயிட்டு இருக்குது. சிறப்பு. சோ அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ரேபிட் ஃபயர் கேள்வி கேட்க போறேன். வரிசையா நான் உங்கள்ட்ட நிக்காம கேட்டே இருப்பேன், நீங்க பதில் சொல்லிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ இந்த ஹீரோவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு தான் ஜோசப் உள்ள வராருன்னா யாரை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க? தளபதி விஜய் சார். தளபதி விஜய் சார் ரீப்ளேஸ் பண்ணணும். சோ இந்த ஹீரோயின் கூட நடிக்கணும்ன்ற ஆசை இருக்குன்னா எந்த ஹீரோயின் நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? பிரியங்கா மோகன் மேம். சாரி, பிரியங்கா மோகன் மேம். ஓகே. இந்த நடிகர் கூட வில்லனா நடிக்கணும், இந்த நடிகருக்கு நான் வில்லனா நடிக்கணும்னா எந்த நடிகருக்கு வந்து வில்லனா நடிக்க ஆசைப்படுவீங்க? பிரகாஷ் ராஜ் சார். உங்களுக்கு வில்லனா கிடையாது, நீங்க ஒருத்தருக்கு ஒரு ஹீரோக்கு வில்லனா நடிக்கணும்னா எந்த ஹீரோக்கு வில்லனா நடிக்கணும்னு ஆசைப்படுவீங்க? தனுஷ் சார். சரி, இப்போ இந்த ஒரு பெரிய ஹீரோ எனக்கு வில்லனா நடிக்கணும் அப்படின்னா அந்த ஈக்குவலா எனக்கு என்னோட நடிப்புக்கு ஈக்குவலா இந்த நடிகர் வந்து வில்லனா நடிச்சா நல்லா இருக்கும்னா எந்த ஹீரோ சொல்லுவீங்க? விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் உங்களுக்கு வில்லனா ரொம்ப பிடிக்கும். ஓகே. சோ இப்போ ஒரு டூயல் ரோல் பண்ணுவாங்கல்ல, ரெண்டு ஹீரோ சேர்ந்து ஒரு படம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரெண்டு ஹீரோ சேர்ந்து பண்ணணும்னா எந்த ஹீரோ கூட சேர்ந்து படம் பண்ற மாதிரி? சிவகார்த்திகேயன் சார். நீங்களும் சிவகார்த்திகேயன் சேர்ந்து இந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருந்துச்சு அட்லீஸ்ட் சார். அதே மாதிரி இந்த அவார்டு வந்து ஜோசப்க்கு வந்து ரொம்ப பொருத்தமா இருக்கும்னா எந்த அவார்டு போய் வாங்குறதுக்கு உழைப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நேஷனல் அவார்டு, ஆஸ்கார் அவார்டு ரெண்டுமே வாங்கணும். நேஷனல் அவார்டு எதுக்காகன்னா எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். சூர்யா போட்டு ஜெய்பி வாங்கணும். ஆஸ்கார் அவார்டு ஜாக்கி சான், எனக்கு ஜாக்கி சான் ரொம்ப பிடிக்கும். அவர் ஆஸ்கார் அவார்டு வாங்கி 2 அவார்டு. அதெல்லாம் இப்போ சூர்யா சார் நேஷனல் அவார்டு அவர் வாங்கிக்குவாரு, அவர் கொண்டு போயிருவாரு. அந்த மாதிரி எனக்கும் ஆசை இருக்கு. என்ன மாதிரி படங்கள் பண்ணி அந்த மாதிரி அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ லைக் எப்படி சொல்லணும்னா வச்சுக்கோங்க, சென்டிமெண்ட் மூவிஸ், இல்லைன்னா வெளிநாடு டிராவல், அந்த மாதிரி இந்த மாதிரி கேங்ஸ்டர்ஸ் பிடிக்கிறது, இந்த மாதிரி போலீஸ் கேரக்டர்ஸ், லைக் சிங்கம் படத்தில் போலீஸ் கேரக்டர்ஸ், இந்த மாதிரி இரும்பு திரை மாதிரி கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி படங்கள்லாம் ஆசை இருக்கு. இந்த ப்ரொடக்ஷன் கீழே நம்ம ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ப்ரொடக்ஷன் கம்பெனி அந்த மாதிரி சொல்றீங்களா? 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ். ஏன்னா லியோ இதெல்லாம் நான் மாஸ்டர்லாம் பார்த்தனால அதெல்லாம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு. சரி, அதே மாதிரி ஒரு தடவை ஜோசப் வந்து கொஞ்சம் பீரியட் ஆகிட்டாரு, ஓரளவுக்கு வளர்ந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்க தளபதியவே ஃபாலோ பண்ணி வரனால தளபதி ஒரு லெவலுக்கு அப்புறம் அரசியலுக்குள்ள வந்துட்டார்ல, அந்த மாதிரி ஜோசப் வந்து அரசியலுக்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் கண்டிப்பா விஜய் சார் அரசுக்கு நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். நான் ஓப்பனா சொல்லுவேன். நான் இப்போவே அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்க பெரிய ஆளு, ஃபெமிலியர். நான் ஓப்பனா சொல்லுவேன். நான் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் சொல்லி வச்சிருக்கேன், நீங்க தளபதி விஜய் சாருக்கு மட்டும் தான் ஓட்டு போடணும், என் ஃபேமிலி தான் சொல்லி வச்சிருக்கேன். நான் ஏன்னா நான் தளபதி ஃபேன் சொல்லி என் சின்ன வயசுல இருந்து எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு வீடியோஸ் எல்லாம் மோஸ்ட்லி பார்ப்பேன், படம்லாம் பார்ப்பேன் சொல்லிட்டு. அவர் அரசியலை கூப்பிட்டாருன்னா நான் கண்டிப்பா உள்ள வந்துடுவேன். நான் அவர் கட்சி. சரி, இப்போ அவர் கட்சியை விட்டுங்க. இப்போ நீங்க அடுத்த 25 வருஷத்துக்கு அப்புறம் அவர் கட்சி ஒரு மாதிரி இருக்கும்ல, தனியா திருப்பி ஜோசப் வந்து அரசியலுக்குள்ள தனியா கட்சி ஆரம்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நான் வளர்ந்து வந்தேன்னா கண்டிப்பா பண்ணுவேன், அரசியலுக்குள்ள வருவீங்க. சரி, இப்போ ரசிகர் மன்றலாம் இருக்குல்ல, தளபதி மக்கள் இயக்கம், அல்டிமேட் அஜித் குமார் அப்படின்ற மாதிரி ரசிகர் மன்றம் இருக்கு. அந்த மாதிரி ஜோசப்க்கு ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சா என்ன பேர்ல ஆரம்பிக்கலாம்? ஜோசப் ஃபேன்ஸ் கிளப் அந்த மாதிரி. ஜோசப் ஃபேன்ஸ் கிளப்ல. ஆமா, ஒடிக்கேட்ட ஃபேன்ஸ் கிளப், ஃபேன்ஸ் பேஜ் எனக்கு இல்ல. எனக்கு வரும்போது கண்டிப்பா பார்ப்போம். என்னோட ஆக்டிங் லெவலுக்கு, என்னோட நடிப்பு திறனுக்கு இந்த படத்தை ரீக்ரியேட் பண்ணோம்னா எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னா என்ன படம் சொல்லுவீங்க? ஜெயிலர், லியோ. ஜெயிலர், லியோவா? ஆமா, நான் ரீக்ரியேட் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தா நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஓ, ரீக்ரியேட்டோ இல்ல ஒருவேளை பார்ட் 2 லீட் பண்ற மாதிரி. இப்போ ஜெயிலர் வந்து பார்ட் 2 வந்துருச்சு, மேபி பார்ட் 3 பார்ட் 4ல அததான் போட்டிருக்காங்க. பாதி பேர் வந்து ஜெயிலர் பார்ட் 3ல கேமியோ. யார் அப்பலாம் போறீங்க? அத காமிக்கல நானே. போட்டுருக்காங்க ஜெயிலர் பார்ட் 3ல கேமியோ வாங்க ப்ரோ சொல்லி போட்டிருக்காங்க. பார்ட் 2லயா? பார்ட் 3ல கேமியோவா? அந்த மாதிரி போறாங்க. ஆனா கேஜிஎஃப் மாட்டாங்களே. கேஜிஎஃப் அந்த போன பண்ணீனா கேஜிஎஃப்ல கேமியோ வாங்க ப்ரோ சொல்லி போட்டிருக்காங்க. கேஜிஎஃப் 3க்கு ஜோசப் பிசேரோ தான் ஹீரோன்னு சொல்லி போடுறாங்க. ஜோசப் தான் வந்து KGF 3ல வந்து ஹீரோ. ஆனா அவர் KGF 3 எடுக்க மாட்டாரா இப்போதைக்கு, வேற படம் பண்ணிட்டாரு அவர். இப்ப எடுக்க சொல்றாரு. சரி, ஓகே, சிறப்பு. சோ அதுக்கு அப்புறம் என்னன்னா ரொமான்ஸ் சீன் பண்றதுக்கு ஜோசப் கூட இந்த ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். பிரியா பவானி சங்கர் மேம். பிரியா பவானி சங்கரா? ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
ரத்தனம் படத்துல இருந்து அவன் ரொம்ப ஃபேன் ஆனான் அவங்க. ரத்னம் படத்துல இருந்து. ஆமா. என்ன அதே மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து நான் உங்களை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்து நான் பார்த்திருக்கேன். எப்படியாவது சினிமாக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு நிரஞ்சன், அதுக்கப்புறம் திவாகர், அதே மாதிரி இவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஆஹா ரொம்ப பெரிய காம்படிஷனா இருக்கும் போல அப்படிலாம் யோசிச்சது உண்டா? கண்டிப்பா யோசிச்சிருக்கேன். நான் நிறைய பேர் சொன்னனால எனக்கு காம்படிட்டர் திவாகர் நிரஞ்சன்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ ஹுக்கும் சாங்ல வந்து ப்ரோ 10,000 times better than ஆக்டர் திவாகர் ஆக்டர் அது நான் பார்த்தேன். பாத்தீங்களா? இந்த கமெண்ட் வந்து நீ வந்து பின் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் அத பார்த்தேன். அதுக்கே 400 பேர் லைக் போட்டுருக்காங்க. அப்ப அவ்வளவு பேர் சொல்றாங்க நான் அவங்கள விட நான் பெட்டரா பண்ணேன்னு சொல்லி போட்டுருக்காங்க. சோ எனக்கு ஃபாலோவர்ஸ் மட்டும் 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. மற்றபடி நிரஞ்சனுக்கு 41,000 ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு 2,00,000 ஃபாலோவர்ஸ். எனக்கு அந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இல்லை. ஆனா வியூஸ் படி பார்த்தோன்னா நான் 8 million 6 million அவங்க எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். கடைசி ஒரு 25 வீடியோஸ் மேல எனக்கு 1 million தாண்டி தான் இருக்குது வீடியோஸ் எல்லாமே. சரி, இப்போ ஒருவேளை இந்த மாதிரி நடக்கக்கூடாது, ஆனா ஒருவேளை நடந்துருச்சுன்னு வைங்களேன், ஃபியூச்சர்ல உங்களோட ஒரு படம், நிரஞ்சனோட ஒரு படம், திவாகர் ஒரு படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது, 3 படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது, அந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப ஒரு இது ப்ரீஷியஸா இருக்கும். ஒரு அந்த நாள்லாம் ரொம்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா எல்லா படமும் ஹிட் ஆகணும். 3 பேர் படமும் ஹிட் ஆமா ஹிட் ஆகணும். போட்டின்னு வந்துட்டா இறங்கி செய்யணும், ஆனா ஒத்துமையா இருக்கணும். அந்த மாதிரிதான். இப்போ உங்களுக்குள்ள அந்த ஒரு போட்டின்றது எப்படி இருக்கு? இப்போ பயங்கரமாவே இருக்குது. என்ன பயங்கரமாவே இருக்குதுன்னா நிரஞ்சன் அவர் வந்து ஃபுல்லா ஆக்டிங்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஆக்டிங்ல பண்றாரு. திவாகர் சார் சொல்லவே தேவையில்ல. ஆக்டிங்கு அப்புறமா டான்ஸு எல்லாமே கலந்து ஒரு ஒரு இதுவா ஒரு ஆக்ரோஷமான இதுவா பண்றாரு அவர் திவாகர் சார். இப்போ நான் வந்து ஒரு டான்ஸ் மட்டுமே இதுவா பண்றேன் நான். ஸோ அதனால 3 பேருக்கும் பிரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. இப்போ டாப் ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா திவாகர் ஃபர்ஸ்ட், நிரஞ்சன் செகண்ட், நான் தேர்டாவே இருந்திருக்கேன். நான் கூடிய சீக்கிரம் நான் ஃபர்ஸ்டா வரும் நம்பிக்கை எனக்கு. இவங்க 2 பேரையும் பீட் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்டா வரதுக்காண்டி இப்போ ஃபியூச்சர் சினிமால வந்து ஒரு டாப் 3 ஹீரோஸ்ல நீங்க வரக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்ல. அப்போ யார் படம் முன்னாடி வரணும், யார் வந்து இது பண்ணணும். சரி, இப்போ இருக்க ஆக்டர்ஸ்லாம் வச்சுக்கோங்க. இப்போ பெஸ்ட் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களே. ஸோ அந்த 3 ஆக்டரை இந்த 3 பேர் கூட ரீப்ளேஸ் பண்ணணும்னா யார் இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தனுஷ் சார் வந்து நம்ம திவாகர் சார், விக்ரம் சார் வந்து நிரஞ்சன், நான் வந்து சூர்யா. ஆனா டாப் 3ல இப்போ விஜய், அஜித் அவங்கலாம் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு. விஜய் சார் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனா? போலீஸ் ஸ்டேஷன் பொலிட்டிக்கல் போயிட்டாரு. அஜித் சார் வந்து கார் ரேசிங் போயிட்டாரு, ஃபேஷன் நோக்கி போயிட்டாரு. சிவகார்த்திகேயன் சார் மட்டும் அவர் எங்கேயோ போயிட்டாரு. அதனால அவருக்கு ஈக்குவலா யாரும் வர முடியாது. சரி, இப்போ சிவகார்த்திகேயன் சார் வந்து அடுத்த லெவல் போயிட்டாரு. இப்போ விஜய் சார் வந்து நீங்க சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ்குள்ள போயிட்டாரு. அஜித் சார் வந்து ரேசிங் போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் வந்து சூப்பர் ஸ்டாரு, அதுக்கப்புறம் உலக எல்லாருமே இருப்பாங்க. அடுத்த கட்ட தமிழ் சினிமாவை காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? அது மக்கள் தான் முடிவு பண்றது. என்னங்க ஒரு கான்ஃபிடண்டா சொல்லணும்ல. உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலை பத்தி பேசிட்டு இப்ப திருப்பி நான் இருக்கேன், ஜோசப் இருக்கான், ஜோசப் வந்து காப்பாத்தணும் சொல்லணும். அதை மக்கள் கையில கொடுக்குறது. அதாவது வாக்கு கொடுத்துட்டு அதை நிறைவேற்றணும். நிறைவேற்ற மாட்டீங்களா? அப்போ உங்களுக்கு ஆசை இல்லையா? அந்த அளவுக்கு இன்னும் எனக்கு வளர்ச்சி வரல. முடியும், பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல வேணும். அப்போ கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருந்தா வச்சுக்கோங்க, சீக்கிரத்துல தமிழ் சினிமாவை காப்பாற்ற நான் இருக்கேன், நான் வருவேன், நான் பண்ணுவேன் அப்படி சொல்லணும்ல. அப்பதானே அது ஒரு மாதிரி ஓகே பரவாயில்லடா, இவன் கான்ஃபிடென்ட்டா இருக்கான்டா, இவனை வச்சு பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு ஆசை எல்லாருக்கும் வரும். என்ன பேசிக்கிருக்கீங்க நீங்க இப்படி? உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கு. நீங்க சொல்லிடலாமா? தமிழ் சினிமா காப்பாற்ற ஜோசப் வந்தாச்சு, கண்டிப்பா வருவான், தூக்கி சாப்பிடுவான். அடுத்து ஜோசப் படம் எத்தனை கோடி வசூல் போகும்னு ஆசைப்படுறீங்க? கண்டிப்பா 2000 கோடி தூக்கிடலாம். 2000 கோடியா? எந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணா அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைரக்டர் அட்லி சார், சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், சன் பிக்சர்ஸ். ஹீரோ நான், ஹீரோயினா வந்து பிரியங்கா மோகன் மேம் வச்சுக்கோங்க. காமெடியில் யோகி பாபு சார், வில்லன்ல விஜய் சேதுபதி சார். வில்லன்ல ஆமா. இன்னொரு வில்லனா கூட சஞ்சய் தத் சார் போட்டுக்கலாம். இன்னொரு வில்லனா? ஆமா, 2 வில்லன். இன்னும் ஒரு வில்லன் ஆட் பண்ணிக்கோங்களேன். உங்களோட மாசுக்கு 3 வில்லன் இருந்தா கரெக்டா இருக்கும். ஆமாங்க, சத்தியமா சொல்றேன். ஒரு 3 வில்லனா போடுங்க. இன்னொரு வில்லன் யாராவது ஒருத்தர். ஃபகத் ஃபாசில் சார். ஃபகத் ஃபாசில் சார். ஓகே. கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 3 ஜாம்பவான்களும் சேர்ந்து ஒரு ஜாம்பவானை வந்து எதிர்க்கும் போது அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் கரெக்டா இருக்கும். இதுவே நான் டியூல் ரோல்ல பண்ற மாதிரி தான் வச்சுக்கோங்க, இன்னும் நல்லா கிட்ட. நீங்களே 2 ஹீரோ வில்லனாவுமே 2 ரோல் 3 வில்லன்.
ஓ நீங்க 2 ஹீரோ 3 வில்லன். ஆமா யோசிச்சல என்னால பார்க்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன் 2000 கோடி சொல்றேன். நீங்க ரெண்டுமே ஹீரோவாவா? அப்பா ஒண்ணு பையன் ஒண்ணுன்ற மாதிரியா? அந்த மாதிரி கேரக்டரான ஓகே, அண்ணன் தம்பி கேரக்டரான ஓகே, இல்ல ஒருத்தன் வேற ஒருத்தர் இருக்கா இன்னொருத்தங்க இருக்கா, ரெண்டும் ஒண்ணா சேர்ற மாதிரி ஒண்ணா சேர்ந்து 3 பேரை சேர்ந்து அடிக்கிற மாதிரி. ஆமா அந்த மாதிரியும் ஓகே. எந்த கதையை வந்து எனக்கு உங்களுக்கு வந்து ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும், இந்த ஒரு கதையை வந்து நான் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு எமோஷனலா இருக்கட்டும், இல்ல ஒரு காமெடியா இருக்கட்டும், ஒரு லவ், இல்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், இல்ல ஒரு இது, அந்த மாதிரி நான் எது சொல்லுவீங்க? ஃபிலிம் ஆக்ஷன் தான். ஆக்ஷன் பிளஸ் லைட்டா காமெடி, அது எல்லாமே வந்துட்டு கரெக்டா இருக்கும். சரி ஓகே. இப்போ கிட்ஸுக்கு ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க உங்களுக்கு, இப்போ கிட்ஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து இருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இருக்காங்க. மேபி ஆஃப்டர் சினிமாக்குள்ள போகும்போது இந்த ரொமான்ஸ் சீன், இந்த லவ் சீன், கிஸ்ஸிங் சீன் இந்த மாதிரி வைக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஜோசப்போட பதில் என்னவா இருக்கும்? கிஸ்ஸிங் சீன்ஸ்ல மோஸ்ட்லி நடிக்கிறது ரொம்ப கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன். நான் ரொமான்ஸ் சீன்ஸ் வேணா கண்டிப்பா இருக்கும், கிஸ்ஸிங் சீன்ஸ் கண்டிப்பா இருக்காது. தவிர்க்க முடியாத சூழ்நிலை வந்தா மட்டுமே அலோவ் பண்ண ஒத்துப்பேன். அதான் இப்போதைக்கு சொல்றேன், எப்படி வேணாம்னு சொல்ல முடியும்? அதானே அதுக்கு எல்லா படமும் கண்டிப்பா இருக்காது. என் படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், கிட்ஸும் பார்க்குற மாதிரி இருக்கணும், எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரி. ஏ சர்டிஃபிகேட் பண்ணலாம் கண்டிப்பா நான் பண்ணவே மாட்டேன். நான் பண்ண மாட்டீங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் என் ஃபேமிலி சேர்ந்து பார்க்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்க்கணும், அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் நான். சரி இப்போ பிக் பாஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இப்பதான் பிக் பாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த பிக் பாஸ் வரப்போகுது, அடுத்து குக் வித் கோமாளி வரப்போகுது. குக் வித் கோமாளி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பி பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான ஒரு முயற்சிகள் ஏதாவது எடுக்கலான்ற ஐடியா ஏதாவது இருக்கா? எனக்கு அந்த மாதிரி எங்கே நடக்குது என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எதுவுமே தெரியாது. எனக்கு சப்போர்ட்டும் யாரும் கிடையாது. எனக்காக மெசேஜஸ் பண்ண இன்ஸ்டா மெசேஜ் பண்ணால் மட்டும்தான் நான் தேடி போய் பண்ணுறது. நான் அந்த மாதிரி எனக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணி கண்டிப்பாக எனக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் உள்ளே போவேன். ஒருவேளை பிக் பாஸ்க்குள்ளே போனால் ஜோசப் என்ன பண்ணுவார்? நான் அதான் கேட்டேன். ஒரு ஃபேன் சொன்னா நீங்கள் பிக் பாஸ் சொல்ல போங்க ப்ரோ, நாங்கள் பார்த்துக்கிறோம் ப்ரோ சொல்லி சொல்லிட்டாங்க. அங்கெல்லாம் ப்ரோ சண்டை போடணும் ப்ரோ, என்னென்னமோ பண்ணும் ப்ரோ, எனக்கு எல்லாம் வராது ப்ரோன்னு சொல்லி சொன்னா. நான் நீங்கள் போங்க ப்ரோ நாங்கள் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. அது உள்ளே போனால் அது பொறுத்து. குக்கிங் கோமாளி ரொம்ப பிடிக்கும் எனக்கு குக்கிங்கும் கொஞ்சம் தெரியுமா? என்னெல்லாம் சமைப்பீங்க? என்ன பிரியாணி சமைப்பேன், சிக்கன் குழம்பு பண்ணுவேன், தோசை சுடுவேன், பால் காய்ச்சுவேன், இது எல்லாமே பண்ணுவேன், காய்கறி கட் பண்ணி கொடுப்பேன், எல்லாமே பண்ணுவேன் நான். அதெல்லாம் குக்கிங் கோமாளி ரொம்ப பிடிக்கும். புகழ், சிவங்கி, அவங்க எல்லாருமே பிடிக்கும். சரி ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் ஜாலியாக பேசணும். நான் ஒரு சில கேள்விகள் வந்து உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். சரி சொல்லுங்க. ஓகேவா? ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைன்னா லைஃப்பில் என்ன பண்ணணுன்ற ஒரு ஆசை வச்சுருக்கீங்க? இப்போது லைஃப்பில் என்ன பண்ணணுமா, என்னோட ஆம்பிஷன் சினிஃபீல்டில் போய் ஆக்டரோ சைட் கேரக்டர் எது கிடைச்சாலுமே நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போதுன்னு பண்ணுறது. நான் அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிட்டு. சரி ஓகே, அதுக்காக இன்ஸ்டாவில் வீடியோ போடுறீங்க. சரி, வீட்டில் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வரும்னு தெரியாது, அப்பா இன்னும் எவ்வளோ நாள் உழைக்க போகிறாங்கன்னு தெரியாது, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, அடுத்து நம்ம தான் ஃபேமிலியை பார்த்துக்கணும், அந்த ஒரு யோசனை என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? அந்த யோசனை கண்டிப்பாக இருக்குதா செய்யுது. அதுக்காக நான் முயற்சி நான் பண்ணி தான் இருக்கேன். எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்து தான் இருக்குது. அது ஒரு பக்கம் நான் பார்த்துப்பேன், என் குடும்பம் ஒரு பக்கம் பார்த்துப்பேன், என் ஃபேஷனையும் ஒரு பக்கம். அதுதான் சொல்கிறேன். இப்போது பேஷன்றது எல்லாருக்குமே இருக்கும். இப்போ எனக்கு ஒரு பேஷன் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு பேஷன் இருக்கும். பேஷன்றது எப்படி இருக்கணும்னா கையில் ஒரு வருமானம், அது போக நம்மளோட மீதி இருக்க டயத்தை வந்து ஒரு பேஷனுக்காக செலவு பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு வருமானமே இல்லாமல் ஃபுல் பேஷனை நோக்கி போகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ நாள் நம்ம நீடிக்க போகிறோம், எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்றது தெரியாதுல்ல. ஸோ அந்த வருமானத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க? வருமானத்துக்கு என்கிட்ட ஐடியா இருக்குது எனக்கு. அது அப்படியே ஒரு பக்கம் நான் பண்ணிப்பேன். இப்போதைக்கு இது மட்டும் தான் எனக்கு கான்செப்ட். அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் இப்போ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த இன்ஸ்டாகிராமில் இவ்வளோ வியூஸ் வருது. இப்போ தான் நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். என் ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. இது வந்ததில்லைன்னு சொல்லி எனக்கே வந்ததில்லைன்னு சொல்லி ஒரு மாதத்தில் இப்போ இந்த ஒரு மாதம் மட்டும் ஒரு மாதத்தில் மட்டுமே 3 கோடி வியூஸ் வந்துருக்கு. அதாவது 30 மில்லியன் வியூஸ் வந்துருக்குது. கரெக்ட் 30 நாள்ல மட்டுமே 50 வீடியோஸ் போட்டுருக்கேன் நான். 30 மில்லியன் வியூஸ். இப்போ அதுக்கு வருமானம், அதுக்கு ஏதாவது காசு வந்திருக்கு உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் வரவே வராது. அது உறுதியாக தெரியும் எனக்கு. அதனால யூடியூப்ல போட்டாலுமே காப்பி இஷ்யூ நிறைய இஷ்யூ வந்தனால நான் அப்படியே விட்டேன். நம்ம உருவாக்கிட்டோம், இதை காப்பாற்றிக்கணும், இதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கேன். Taste the Daily.